வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹோட்டலுக்குள் நுழைந்த ராமரத்தினத்தை, "என்னப்பா இன்னைக்கு ஜாயின் பண்ணுறியா?" என்றபடி முதலாளி வரவேற்றார். "ஆமாம் சார், அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." "என்னப்பா, அந்த பையனை பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு என் தங்கை சொல்லிட்டா." அவன் சொன்னதை தமக்கு சாதகமான மொழியில் புரிந்து கொண்ட முதலாளி, "புத்திசாலி பொண்ணு" என்று காதளவோடிய இழிப்பை இழித்தார். "அவசரப்படாதீங்க சார், அவ வேற யாரையோ லவ் பண்றாளாம். யாருமே தன்னை பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதனால் அந்த பிள்ளை வீட்டாருக்கு எங்க அம்மா சொல்லி அனுப்பிட்டாங்களாம். இப்படி இப்படி விஷயம், அதனால பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு." "சாரி சார், மன்னிச்சுக்கங்க. எங்களுக்கே இதுவரைக்கும் தெரியாத ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டா அவ." முதலாளியின் முகம் சரிந்து தொங்கியது. "சரி சரி, நீ போய் வேலையை பாரு" என்றார். உடனேயே, "உனக்கு இனி இங்க வேலை கிடையாது, கிளம்புடான்னு பட்டுன்னு எப்படி சொல்வார்? அதான் போய் வேலையை பாருன்னு இருக்கார். இந்த மாசம் முடிய போறதே, 1ஆம் தேதி அன்னைக்கு சம்பளத்தை கையில கொடுத்துட்டு நாளையிலிருந்து உனக்கு இங்க வேலை கிடையாதுன்னு சொல்லுவாராய் இருக்கும்" என்று அவன் தனக்குள் நினைத்தபடி உள்ளே போனான். முதல் தேதி அன்று சம்பளத்தை ராமரத்தினத்தின் கையில் கொடுத்துவிட்டு, "அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளம் 100 ரூபா அதிகமா போட்டு தரலாம்னு இருக்கேன். இங்க வேற யாருக்கும் அது தெரியக்கூடாது. ஆனா ஒண்ணு, உன்னோட சின்ன தங்கையை நான் பொண்ணு பார்க்க வரலாம்ல? இல்லைன்னா அவளும் யாரையாவது லவ் பண்றாளா?" என்ற முதலாளியை அவன் திகிலுடன் பார்த்தான். "என்னப்பா அப்படி பார்க்குற?" "எங்க அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுட்டு நாளைக்கு வந்து சொல்றேன் சார்." "சரி." மறுநாள் அவன் ஹோட்டல் வேலைக்கு போகவில்லை. வீட்டில் அவன் ஓட்டல் முதலாளியின் தகாத ஆசையை பற்றி தெரிவித்த போது எல்லோருமே அதிர்ந்து போனார்கள். அப்போதும் அவன் தான் பணி புரிந்து கொண்டிருந்தது எந்த ஊர் ஹோட்டல் என்பதை குறிப்பிடாமல் தன் மேல் அதிகாரி என்றுதான் கூறினான். "அடப்பாவி மனுஷா, 45 வயசுக்கு மேல சின்ன பொண்ணு கேக்குதா அவனுக்கு? கட்டையில போறவன்" என்ற பர்வதம் சபிக்கிற பாணியில் கை விரல்களை சொடுக்கினாள். "அவன் மேல நீ புகார் பண்ணலாமே ராஜா" என்று பர்வதம் சொன்னதும் அவன் சிரித்தான். "அதெல்லாம் நடக்காதும்மா. என் மேல வீணா ஏதேனும் பழி சுமத்தி ஜெயிலுக்கே அனுப்பிடுவான் அந்த ஆளு. தேவையா? பேசாம வேற வேலை தேடிக்கிறது தான் நல்லது" என்ற ராமரத்தினம். "ஏமா இப்படி நம்ம தேடிண்டு சோதனைக்கு மேல சோதனையா வருது?" என்று கேட்டு பெருமூச்செறிந்தான். "அதான் அன்னைக்கே சொன்னேனேப்பா, எல்லாம் நாம செஞ்ச போன ஜென்மத்து பாவம். வேற என்ன காரணம் சொல்ல முடியும்?" என்ற பர்வதமும் தன் பங்குக்கு ஒரு பெருமூச்சை உதிர்த்தாள். ராமரத்தினத்தின் வேலை வேட்டை அன்றில் இருந்தே மீண்டும் தொடங்கியது. ஊர்மிளாவின் ஈம சடங்குகளை முடித்த பின் சேதுரத்தினம் நாகவல்லியுடனும் குழந்தையுடனும் நேரே ராமரத்தினத்தின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். பர்வதம் அவனிடம் தன் இரங்கலை சொல்லிவிட்டு ஆவலுடன் குழந்தையை நாகவல்லியிடமிருந்து கையில் வாங்கி தன் மடியில் வைத்து கொண்டாள். நாகவல்லியையும் குழந்தையையும் அங்கே விட்டுவிட்டு குளித்து காலை சிற்றுண்டியை முடித்து கொண்ட பின் சிறிது நேரத்திலேயே சேதுரத்தினம் தன் அலுவலகத்துக்கு புறப்பட்டு போனான். மறுநாளே நாகவல்லியும் கோயமுத்தூருக்கு பயணமானாள். புதிதாய் பிறக்கும் குழந்தைக்கு அதன் 11ஆம் நாளில் அதை தொட்டிலில் இட்டு பெயர் சூட்டும் விழா நடத்துவது வழக்கமான சடங்கு என்பதால் அந்த நாள் கடந்துவிட்ட போதிலும் பர்வதம் சேதுரத்தினத்தின் அனுமதியுடன் வீட்டு மட்டுக்கும் அதனை கொண்டாடினாள். சேதுரத்தினம் நெகிழ்ந்து போனான். என்ன பெயர் வைப்பது என்று அவனை கேட்ட பர்வதம் அவன் பதில் சொல்லும் முன், "ஒன்று பண்ணலாமே, ஊர்மிளான்ற உங்க மனைவியோட பேரையே குழந்தைக்கும் வச்சுடலாமே" என்று முந்திக் கொண்டு சொன்னபோது, "ரொம்ப நல்ல யோசனைமா" என்றான் அவன் புன்சிரிப்புடன். மறுநாளுக்கு மறுநாள் இரவு 7:30 மணிக்கு ஹோட்டலில் இருந்த கணபதி ராமரத்தினத்தின் வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு கதவு திறந்த ராமரத்தினம் குசுகுசுப்பான குரலில், "கணபதி, நான் ஹோட்டல்ல வேலை செய்யறது எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது. ஒரு இரும்பு சாமான்கள் செய்யற கம்பெனின்னு பொய் சொல்லி வச்சிருக்கேன். அதனால நீ கம்பெனின்னு தான் சொல்லணும்" என்றான். "சரி, உள்ளவா." "இல்ல இல்ல, இங்கேயே நின்று பேசிட்டு போயிடுறேன். முதலாளி தான் அனுப்பி வச்சாரு. நீ ஏன் நேத்து வேலைக்கு வரலைன்னு கேட்டுண்டு வர சொன்னார்." "கணபதி, நான் வேலைக்கு இனிமே வரமாட்டேன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிடு. அவனுக்கு என் தங்கைகள்ல ஒருத்தியை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கணுமாம் சொல்றான். பெரியவளுக்கு வேற இடம் திகைம் போல இருக்குன்னு சொல்லி நான் தட்டி கழிச்சதும், அப்ப சின்னவளை பண்ணிக்கிறேன்னு வாய் கூசாம நாக்குல பல்ல போட்டு சொல்றான். எவ்வளவு திண்ணக்கம் பாரு. அவளுக்கு 20 வயசு கூட முடியல." "அட அதானா?
ஆமா, நான் உன்கிட்ட சொன்னது எல்லாம் நீ ஹோட்டல்ல வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்புறம் அது அவர் காதுக்கு போனா உனக்கு தொந்தரவு. சரியா? நான் நின்னுட்டேன்னு மட்டும் சொல்லிடு. காரணம் கேட்டா, எனக்கு வேற நல்ல வேலைக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ண போறார்ன்னு மட்டும் சொல்லு. சரி, அப்படியே சொல்லிடுறேன். நான் வரட்டுமா? முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்க. பரவால்ல, உள்ள வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போ. அதான் பேசி முடிச்சிட்டோமே. ஒரு காஃபி கூட தராம உன்ன நான் அனுப்பலாமா? இது காஃபி குடிக்கிற நேரமா? தவிர ஹோட்டல்ல எப்ப பாரு காஃபி குடிச்சவன் தானே. பாரு, இப்ப கூட என் வாயில கம்பெனிங்கிறதுக்கு பதிலா ஹோட்டல்னு வந்துடுத்து. உள்ளேயும் வந்து உளறிடுவேன். வேண்டாம். வரேன் ராமு. அவனுக்கு விடை கொடுத்துவிட்டு ராமரத்தினம் கதவை சாத்திக் கொண்டு உள்ளே வந்தான். யாரு வந்தா ராஜா என்று கேட்ட பர்வதத்துக்கு, எங்க கம்பெனியில இருந்து ஒரு ஆள் வந்தாம்மா. ஏன் வேலைக்கு வரலைன்னு ஆபீஸு கேட்டுண்டு வர சொன்னாராம். நான் நின்னுட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ராஜினாமா கடுதாசி கொடுக்க வேண்டாமா? திடுதிப்புன்னு அப்படியெல்லாம் நின்னுக்கலாமா? கம்பெனி ஆச்சேடா. எழுதி என் மேஜை டிராயர்ல வச்சிருக்கம்மா. சாவி ஆபீஸ்லயே இருக்கு. திறந்து எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஒரு பொய் சொன்னா அதை நிலைநிறுத்த மேலும் மேலும் எத்தனை பொய்களை வரிசையா சொல்லும்படி ஆகிறது என்று அவன் தன்னுள் நினைத்து கொண்டான். சற்று பொறுத்து சேதுரத்தினம் வந்தான். குழந்தையை பார்த்து செல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தான். அப்படி அவன் வரும் நாட்களில் இரவு சாப்பாட்டை வெளியே ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது என்று பர்வதம் அவனிடம் கண்டிப்பாய் சொல்லி இருந்தாள். முதலில் வலுவாக மறுத்த அவனும் பின்னர் அந்த ஏற்பாட்டுக்கு இணங்கினான். ஆனால் தனக்கென்று விசேஷமாக சமையல் எதுவும் செய்யக்கூடாது என்றும் எளிமையான சாப்பாடே போதும் என்றும் கண்டிப்பாக சொல்லி இருந்தான். குழந்தைக்கான செலவுகளுக்கும் தன் சாப்பாட்டு செலவுக்கும் மாதா மாதம் ஒரு தொகையை தான் கொடுப்பதாக அவன் சொன்னதை பர்வதம் ஏற்றுக்கொண்டாள். முன்கூட்டியே அவன் கொடுத்த 2000 ரூபாய் அதிகம் என்று பர்வதம் கருதினாலும் அவன் வற்புறுத்தி அவளை அதை பெற்றுக்கொள்ள வைத்து விட்டான். ராமரத்தினத்தின் மறுப்பு எதுவும் சேதுரத்தினத்திடம் எடுபடவில்லை. அவன் ரொம்பவும் ஆட்சேபித்தால் குழந்தையை ஏதேனும் விடுதியில் விட்டு சமாளித்துக் கொள்வதாய் அவன் சொல்லவே அவனும் சும்மா இருக்க வேண்டியதாயிற்று. விடுதிக்கே தான் கொடுக்க வேண்டியிருக்கும் தொகை அதை விடவும் அதிகமாய் இருக்கும் என்றும் குழந்தையை அவர்கள் நல்ல முறையில் கவனித்து வளர்க்கவும் மாட்டார்கள் என்றும் அவன் வாதாடினான். எனவே நட்பின் காரணத்தால் அவர்களுக்கு தான் வேண்டுமென்றே அதிகப்படியாய் பணம் தரவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவன் கொடுப்பதை ஏற்க வேண்டும் என்றும் மிகவும் வற்புறுத்தியதன் பேரில் ராமரத்தினமும் அதற்கு சம்மதிக்க வேண்டியதாயிற்று. இதற்கிடையே ஒரு நாள் ரமணி அவர்கள் வீட்டுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று முன் அறிவிப்பு ஏதும் இன்றி வந்தான். முதன்முறை அவனும் ராமரத்தினமும் கடற்கரையில் சந்தித்ததற்கு பிறகு அவன் மீண்டும் ஒரு முறை தற்செயலாய் ராமரத்தினத்தை சந்திக்க வாய்த்த போது தன் அப்பா முறுகி கொண்டிருப்பது பற்றி அவனுக்கு சிரித்து கொண்டே தெரிவித்தான். அவன் அது பற்றி கவலையே கொள்ள வேண்டியதில்லை என்றும் எப்படியாவது தன் விருப்பத்துக்கு அவரை செவி சாய்க்க வைக்க வேண்டியது தன் பொறுப்பு என்றும் அவன் ராமரத்தினத்துக்கு வாக்களித்தான். அவர் மனம் மாறுவதற்கு தான் காத்து கொண்டிருப்பது தவிர வேறு வழியே இல்லை என்றும் அவன் தெரிவித்தான். ரொம்பவும் கால தாமதம் அதனால் விளையக்கூடுமெனில் ஏற்கனவே சொன்னபடி ஒரு கோயிலில் வைத்து தாலி கட்டி திருமணத்தை பதிவும் செய்து கொள்ளலாம் என்றும் அவன் தடாலடியாய் முத்தாய்ப்பும் வைத்தபோது ராமரத்தினத்துக்கு மலைப்பாய் இருந்தது. ரமணி கதவை தட்டிய போது பர்வதம் தான் கதவு திறந்தாள். தன் வருங்கால மாப்பிள்ளையை பார்த்த கூச்சத்தில் முகம் சிவந்து, வாங்கோ என்றவள். ராஜா, யாரு வந்திருக்கான்னு பாரு என்ற குரல் கொடுத்தபடி உள்ளே விரைந்தாள். என்ன அது புதுசா வாங்கோன்றே? என்ன உங்க பழைய ரமணிதான்? எதுக்கு இந்த புது மரியாதை எல்லாம் என்று சிரித்துவிட்டு அவன் அவளை பின்தொடர்ந்து உள்ளே போனான். அவனை எதிர்கொண்ட ராமரத்தினம், எங்க அம்மா சொன்னது ஒன்றும் தப்பே இல்லை. எனக்கே உன்னை நீ போட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாத்தான் இருக்கு. வா வா என்றபடி ரமணியின் கையை பற்றி கொண்டு உள்ளே இட்டு சென்றான். ராமு எல்லாம் சொன்னான். ஓ, உங்களுக்கெல்லாம் அவன் ராஜா இல்லை? மறந்து போறது. அவன் சார்பில் நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். உங்க முடிவு ரொம்பவும் பாராட்டுக்கு உரியது என்ற சேதுரத்தினம் அவன் கையை பிடித்து குலுக்கினான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்பவும் புகழாதீங்க என்ற ரமணி உங்க வாழ்க்கையில நடந்துட்ட பெரிய சோகத்தை பத்தி ராஜா சொன்னா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன பண்ண முடியும்? எல்லாம் விதி என்றான். ஆமாமா, விதிதான். ஆனா அதே நேரத்துல ராமுவோட நட்பு கிடைச்சதே, அதை சொல்லுங்க. அது பெரிய ஆறுதல். குழந்தைய பத்தின கவலை இல்லாம இருந்துருக்க. சட் என்ற நினைவு வந்தது போல், உங்க அம்மாவை கொஞ்சம் கூப்பிடு ராஜா
என்று ரமணி சொல்ல அவன் கூப்பிடும் முன் பர்வதம் வெட்கப்பட்டு கொண்டே வந்தாள். இந்தாங்க. எதுக்கு இதெல்லாம்? சாப்பிடத்தான், வேற எதுக்கு என்றவாறு அவன் கொடுத்த பழங்கள் அடங்கிய பையை பர்வதம் வாங்கி கொண்டு சமையல் கட்டுக்கு போனாள். 3 ஆண்களுக்கும் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தன. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அங்கே தூளியில் இருந்த குழந்தை சிணுங்கியது. மாலா, மாலா, ஒரு நிமிஷம் வந்துட்டு போ, குழந்தை சிணுங்குறா பாரு என்று ராமரத்தினம் குரல் கொடுத்தான். ஆனால் அவள் வரவில்லை. கோமதி வந்தாள். அங்கு வந்து ரமணியின் பார்வையில் பட கூச்சப்பட்டு கொண்டு அவள் கோமதியை அனுப்பி வைத்ததை அவன் புரிந்து கொண்டு புன்னகை செய்து கொண்டான். கோமதி குழந்தையை தூக்கி கொண்டு அடுக்கலைக்கு போனாள். ராமரத்தினம் எழுந்து போய் மாலாவுக்கு மட்டும் கேட்கும் கிசுகிசுப்பான குரலில், லெட்டர் எழுதறக்கு மட்டும் வெக்கப்பட மாட்டியாக்கும் என்றான். மாலா தலையை கவிழ்த்து கொண்டாள். என்னடா சொன்ன? சும்மா கேலி பண்ணம்மா. அம்மா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நானே உங்ககிட்ட ஒன்று கேட்க உன்னை இங்கே கூப்பிடணும்னு நினச்சேன். ரமணி வந்திருக்கானே, ஞாயிற்றுக்கிழமையாவும் இருக்கு, மத்தியான நேரமாகவும் இருக்கு. ஏதாச்சும் டிஃபன் பண்ணட்டுமா? பண்ணேம்மா, கேட்கணுமா? ரவா கேசரியும் பஜ்ஜியும் பண்ணு. சாதாரணமாக பொண்ணு பார்க்க வர்றப்ப முக்கால்வாசி வீடுகளில் பண்ணுற டிஃபன் அதுதானே. எதுக்கும் ஒரு வார்த்தை அவங்கிட்ட சொல்லிடு. என்னமோ என்கிட்ட கேட்கணும் நீயே. ஆகட்டும் அம்மா, வேற ஒன்றும் இல்லை. ரமணிக்கு மாலாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசணும்னு இருக்கும் போல இருக்கு. என்ன சொல்கிற? சொன்னானா? இப்போ சொல்லலை, அன்னைக்கு பேசினப்ப சொன்னான். சரிப்பா, பேசட்டும். மொட்டை மாடிக்கு வேணும்னா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. வேற எங்கேயும் வெளியில் போக வேண்டாம். அதுவும் சரிதான்னு உனக்கு தோணினா அனுப்பி வை. காலம் ரொம்பவும் மாறிடுத்து. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரிம்மா என்ற ராமரத்தினம் கூடத்துக்கு போனான். அம்மா கேசரியும் பஜ்ஜியும் பண்ணுறதா இருக்காங்க. நீ இன்னைக்கு இங்கே டிஃபன் சாப்பிடணும், சரியா? எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை, சரின்னு சொல்லு. சரி. அது சரி, உனக்கு மாலாவை தனியாக பார்த்து பேசணுமா? பேசுனா நல்லது தான். அவன் வாயிலிருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? மாலா, ஒரு நிமிஷம் இங்கே வா. மாலா வந்தாள். ரமணிக்கு உன்னோட கொஞ்சம் பேசணுமாம். 2 பேரும் மொட்டை மாடிக்கு போங்க. அங்கே போய் பேசுங்க. எழுந்திரு ரமணி. அவன் எழுந்தான். இருவரையும் அழைத்து கொண்டு போய் ராமரத்தினம் மொட்டை மாடியில் விட்டுவிட்டு கூடத்துக்கு திரும்பி வந்து சேது ரத்தினத்துக்கு எதிரில் உட்கார்ந்தான். உங்க வீட்டு நாற்காலிகளை எல்லாம் இங்க கொண்டு வந்து போட்டது வசதியா போச்சு. இல்லனா எங்க வீட்டு வருங்கால மாப்பிள்ளையை பாயில உட்கார வச்சிருந்திருப்பேன். தேங்க்ஸ். இருக்கட்டும், இதென்ன பெரிய விஷயம்? அந்த வீட்டில் சும்மா கிடந்த நாற்காலிகளை இங்கே கொண்டு வந்து போட்டேன். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸும் இன்னொன்னும்? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன ராமு? அந்த முத்துவோட கம்பெனிக்கு ரிங் பண்ணி பேசினேன். அவன் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கானாம். இருக்கட்டும் இருக்கட்டும், இனிமே ரிங் பண்ணி எதுவும் கேட்காத. வேணாம், வம்பு. ஆமாம்மா, இனிமே பேச மாட்டேன் சேது சார். உங்கள் அம்மா அடுப்படியில் வேலையாக இருக்காங்கல்ல, குழந்தைய நான் வேணா வச்சுக்கிறேன். உங்கள் சின்ன தங்கை அவங்களுக்கு உதவி பண்ணட்டும். கோமதி, குழந்தை எடுத்துட்டு வந்து சேது சார்கிட்ட கொடுத்துட்டு போ. சின்ன பாயில் குழந்தையை எடுத்து வந்த கோமதி சேது ரத்தினத்தின் கையில் கொடுத்து சென்றாள். மடியில் வைத்து கொண்ட குழந்தையின் முகத்தை உற்று நோக்கியபடியே, குழந்தை யார் சாயல்னு நினைக்கிற ராமு என்று கேட்ட சேது ரத்தினத்தை பார்த்து குறும்பாக சிரித்துவிட்டு, அழகா இருக்காளே, அதனால உங்க மிஸ்ஸஸ் சாயல்னு நினைக்கிறேன் என்றான் ராமரத்தினம். பாத்தியா பாத்தியா, வார்றையே. சும்மா தமாஷுக்கு சொன்ன சேது சார். உங்க அழகுக்கு என்ன? ஆனா உங்க மிஸ்ஸஸ் உங்களை விடவும் அழகு. அதான் போட்டோலயே பார்த்தனே. ஆமா, அவ ரொம்பவே அழகுதான். சமையல் கட்டில் இருந்த கேசரியின் ஏலக்காய் கலந்த நெய் மணமும் பஜ்ஜிகள் எண்ணெயில் வேகும் கார நெடியும் காற்றில் மிதந்து கூடத்துக்கு வந்தன. வாசனை தூக்கிறது. உங்க அம்மாவுக்கு கைமணம் ஜாஸ்தி. ஊர்மிளாவுக்கும் தான். எது பண்ணாலும் ருசியா இருக்கும். ராமரத்தினம் ஒன்றும் சொல்லாமல் அவனது முகத்தையே பார்த்தான். அடிக்கடி தன் மனைவி ஊர்மிளாவை நினைவு கூறும் அவனது நிலையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. மொட்டை மாடியில் ரமணியும் மாலாவும் எதிரெதிரே சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டார்கள். இருவர் முகங்களிலுமே வெட்கம் அப்பி இருந்தது. சில நொடிகள் மௌனத்தில் கழிந்த பிறகு, அப்புறம் ஒன்றும் பேச மாட்டியா? அதான் லெட்டர்ல எழுதிட்டேன்றியா என்று அவன்தான் தொடங்கினான். அவளது முகத்து செம்மை தீவிரமுற்றது. தலையை உயர்த்தி அவனை பாராமலே, நானா முந்தெண்டு லெட்டர் எழுதினதை நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கலையே என்று சன்ன குரலில் வினவினாள். தப்பா எடுத்துட்டு இருந்தேன்னா இங்க வந்தே இருக்க மாட்டேனே. இப்படி உன்னோட மொட்டை மாடிக்கு வந்து உட்கார்ந்துட்டு பேசவும் மாட்டேனே, இல்லையா? ஆமா, ஆனா நானா முந்திண்டது கொஞ்சம் அதிகப்படிதான். அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஒரு பொண்ணு தன்னோட எண்ணத்தை முதல்ல வெளிப்படுத்துறது
பெண்மை குறைவான செயல்ங்கிறதெல்லாம் பொண்ணு மேல நாம திணிச்சு வச்சிருக்கிற சட்டம். அது இருக்கட்டும், நீ உன்னோட லெட்டர்ல என்ன எழுதியிருந்த? அவள் கணம் போல நிமிர்ந்து அவனை நோக்கியவள் மேலும் வெட்கத்துடன் தரையை பார்த்தாள். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற? எங்க அப்பா அதை என் கண்ணில் காட்டவே இல்லை. எனக்கும் கேட்க கூச்சமா இருந்தது. ஆனா எனக்கு வந்த லெட்டரை எப்படி நீங்க பிரிச்சு படிக்கலாம்னு சண்டை மட்டும் போட்டேன். அவர் அதை தாம் கிழித்து போட்டு விட்டதாய் சொன்னதை அவளிடம் தெரிவிக்க அவன் விரும்பவில்லை. உங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப கோபம் வந்திருக்கும். வர்றது நியாயம்தான். என் விருப்பமும் அதுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் கோபப்படுறது நியாயமே இல்லை. அம்மா இல்லாம வளர்ந்த ஒரே பிள்ளையோட ஆசைக்கு குறுக்க ஒரு நல்ல அப்பா நிக்க மாட்டாரு. அப்படி ஒரே அடியா உங்க அப்பாவை பழிச்சிட முடியாது. ஒரு பணக்கார குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கணும்னு அவர் நினைக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. தப்புதான். பணத்துக்கு ஆசைப்பட்டா தானே பணத்துக்கு ஆசைப்படுறதா தானே அதுக்கு அர்த்தம். அதான் லட்ச லட்சமா சேர்த்து வச்சிருக்காரு. இன்னும் என்ன ஆசை? பணத்திலையும் அந்தஸ்திலையும் என்ன இருக்கு? அது கிடக்கு. நீ என்ன எழுதியிருந்த உன் லெட்டர்ல? மீண்டும் தலை குனிந்து மௌனமாக இருந்தாள். வெக்கமா இருக்காப்ல இருக்கு. சரி, ஆனா அந்த லெட்டர்ல நீ என்ன எழுதினியோ அதை மறுபடியும் எழுதி வை. அடுத்த தரம் வரும்போது வாங்கிக்கிற. இல்லனா நீ ஒண்ணு கூட பண்ணலாம். அடுத்த தரம் நான் வரும்போது மறுபடியும் மொட்டை மாடிக்கு நாம வர உங்க அம்மா சம்மதிப்பாங்களோ என்னவோ. அதனால அதை ராஜா கிட்ட கொடுத்துடு. அவன் என்கிட்ட சேர்த்துடுவான். ஐயையோ, என்ன ஐயையோ? அவன்கிட்ட நானே சொல்லிட்டு போறேன். பின்ன சரி. அப்போ கீழே போலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் தானேன்னு நான் கேட்கறதுக்கும், நீ இஷ்டம்தான்னு சொல்றதுக்கும் இவ்வளவு நேரமான்னு எல்லாரும் நினைச்சுக்க போறாங்க என்றவாறு ரமணி எழுந்து கொண்டான். அவளும் புன்னகை செய்தவாறு எழுந்தாள். பின்னர் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக கீழே இறங்கி வந்தார்கள். திரும்பி வந்த ரமணி நாற்காலியில் உட்கார மாலா சமையல் கட்டுக்கு போனாள். என்னடி பேசி முடிச்சாச்சா? என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும் என்ற பர்வதம் சிரித்து கொண்டே கேட்ட கேள்விக்கு போமா என்று பதில் சொல்லிவிட்டு, உன்னோட கேசரி பஜ்ஜி வாசனை மொட்டை மாடிக்கே வந்துடுத்துமா என்ற மாலா பேச்சை மாற்றினாள். தட்டுகளை எடுத்து அலம்பி துடைச்சு வை. நீயே 3 பேருக்கும் கொண்டு போய் கொடு. நல்ல வேலை, அந்த பிள்ளை அவங்க வீட்டில் 2 டைனிங் டேபிள் இருந்ததுன்னு சொல்லி அந்த மடக்கு டேபிளை கொண்டு வந்து போட்டது எவ்வளவு சௌரியமா இருக்கு. இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் நாம டைனிங் டேபிள் எல்லாம் வாங்க முடியுமா? ஏமா அப்படி சொல்ற? ராஜாவுக்கு நல்லதா ஒரு வேலை கிடைக்காமலேவா போயிடும்? பார்க்கலாம். கடவுள் நிச்சயம் ஒரு நாள் கண் திறப்பாரு. காலம் இப்படியே இருந்துடாது. இன்னைக்கு குடிசையில் இருக்கிறவன் நாளைக்கு பங்களாவில் இருப்பான். இன்னைக்கு பங்களாவில் இருக்கிறவன் நாளைக்கு தெருவுக்கே வருவான். குடிசை கூட அவனுக்கு கிடைக்காம போயிடலாம். ஒன்றும் சொல்ல முடியாது. அம்மாவுக்கு இருக்கிற பங்களா ஆசையை பாரு என்று சிரித்த கோமதி, நான் போய் குழந்தையை எடுத்துன்னு வரேன் என்ற பின் கூடத்துக்கு போய் சேது ரத்தினத்திடமிருந்து அதை வாங்கி கொண்டு வந்து மடியில் கிடத்தியபடி சமையல் கட்டில் சுவரோரமாய் உட்கார்ந்தாள். மாலா தட்டுகளில் சிற்றுண்டி வகையறாவை எடுத்து கொண்டு போய் கூடத்து மேசையில் வைத்தாள். அதன் பின் மூவரும் சாப்பிட எழுந்தார்கள். பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசிய வண்ணம் சாப்பிட்டு முடித்தார்கள். அதன் பின் காஃபி வந்தது. பருகத் தொடங்கினார்கள். அப்போது வாசல் கதவு தட்டப்பட்ட ஓசை கேட்டது. ராமரத்தினம் பாதி குடித்த காஃபி டம்ளரை வைத்துவிட்டு எழுந்து போய் கதவை திறந்தான். திறந்த கதவுக்கு வெளியே முரட்டு தோற்றத்துடன் ஒரு நடுத்தர வயது மனிதன் நின்றிருந்தான். ராமரத்தினம்ங்கிறது நீதானா என்று கேட்ட அவனது மரியாதையற்ற ஒருமை வெளிப்பை பாராட்டாமல், ஆமா நான் தான், நீங்க யாரு என்று அவன் மரியாதையாகவே வினவினான். ஹோட்டல் முதலாளி அனுப்பி வச்சாரு. இந்த லெட்டரை உன்னாண்ட கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. நோட்டீஸ் கொடுக்காம திடீர்னு நின்னுட்டியாமே, அதான் லெட்டர்ல எல்லாம் விவரமா எழுதியிருக்காரு. இந்தா என்று அவன் லுங்கியை உயர்த்தி அரைக்கால் சராயில் இருந்து 4ஆக மடிக்கப்பட்டிருந்த ஒரு கடிதத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தான். அதை பிரித்து ராமரத்தினம் படித்தான். கடிதம் எந்த விழிப்பும் இன்றி மொட்டையாக எழுத பெற்றிருந்தது. என்னடா நினைச்சுட்டு இருக்க? இந்த லெட்டரை கொண்டு வர்ற ஆளு கையில உன் 1 மாச சம்பளத்தை முழுசா அப்படியே கொடுத்து அனுப்பு. இல்லாட்டி உதப்படுவ. இதை கொண்டு வர்ற ஆளு பெரிய ரவுடி. அதனால் ஒழுங்கா நடந்துக்க என்ற யார் யாரிடமிருந்து யாருக்கு என்பதற்கான குறிப்பே இல்லாமல் அது எழுதப்பட்டிருந்தது. வாசலுக்கு போன ராமரத்தினம் இன்னும் திரும்பாததால் ரமணியும் சேது ரத்தினமும் எழுந்து வந்தார்கள். என்ன ராமு என்றவாறு வந்து நின்ற சேது ரத்தினத்தின் பார்வை கடிதம் கொண்டு வந்திருந்தவனின் மீது விழுந்தது. அந்த ஆளும் சேது ரத்தினத்தை பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு திடுக்கீடு தோன்றியது. என்ன வீரபத்ரன், எப்படி இருக்கீங்க? எங்க வந்தீங்க?
என்று சேதுரத்தினம் வினவியதும் அவன் தலையை சொரிந்து கொண்டு, சார் வீடா இது? ராமரத்தினம்ங்கிற இந்த தம்பி யாருங்க? என்றான் அசட்டு இழிப்புடன். இவன் என்னோட நெருங்கின தோஸ்து. என்ன விஷயமா வந்தீங்க? என்று அவன் கேட்டதும் ராமரத்தினம், இதை படிச்சு பாருங்க சேது சார் என்று அந்த கடிதத்தை அவனிடம் கொடுக்க அவன் அதை வாங்கி படிக்கலானான். முருகன் விலாஸ் ஹோட்டல் முதலாளி தானே உன்னை அனுப்புனது என்று அதை படித்து முடித்ததும் அவன் கேட்க, ஆமாங்க சார் என்று பதில் இருத்தான். அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க இங்க வந்தப்ப ராமுவோட, அதாவது இந்த ராமரத்தினத்தோட பெரும் போலீஸ் அதிகாரியை இங்க பார்த்ததா அந்த போலீஸ் ஆபீசர் ராமுவோட தோல்ல கை போட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்ததா சொல்லணும். அவனோட தங்கையை கூடிய சீக்கிரம் கல்யாணம் கட்ட போற ஆளு அவருன்னு தெரிய வந்ததால பயந்துகிட்டு நீங்க திரும்பிட்டதாயும் சொல்லணும். கொஞ்சம் ஒதுங்கி நின்று 2 பேரும் பேசினதை கேட்டதுல இருந்து இந்த விவரம் மட்டும் இல்லாம ராமுவுக்கு சீக்கிரமே போலீஸ் இலாகாவில் வேலை கிடைக்க இருக்குன்னும் தெரிஞ்சுக்கிட்டதாயும் சொல்லணும். தெரிஞ்சதா? சரிங்க சார், சொல்கிறேன். அந்த லெட்டரை கொடுத்துடுங்க சார். ஆமாம், திருப்பி கொடுத்துட்றேன். நீங்கள் தான் போலீஸ் ஆஃபீஸரை பார்த்ததும் பயந்துகிட்டு லெட்டரை ராமுகிட்ட கொடுக்காமையே ஓடிட்டீங்களே இல்லையா? ராமு, தோ எதிரில் இருக்கிற ஜெராக்ஸ் கடையில் இதோட ஒரு காப்பி எடுத்து கையோட காவலுக்கு வச்சுக்கங்க. பின்னாடி ஏதாவது தகராறு வந்த உபயோகப்படும் என்று சேதுரத்தினம் சொன்னதும் ராமரத்தினம் உடனே கிளம்பினான். சார் சார், அதெல்லாம் வேணாம் சார். அப்பால நான் வம்புல மாட்டிக்குவேன். மாட்டிக்கங்க வீரபத்ரன். அன்னைக்கு உங்களை ஆபத்துல இருந்து நான் காப்பாத்தினப்ப என்ன சொன்னீங்க? இனிமே பட்டு இது மாதிரி அடாவடி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப மறுபடியும் அதே மாதிரிப்பட்ட தொழில இறங்கிட்டீங்க. சரி சார், உங்க இஷ்டம். ஆனா என்னை காட்டி கொடுத்துறாதீங்க. சரி சரி, நானா எதுவும் செய்ய மாட்டேன். உங்க முதலாளி ஏதாச்சும் சேட்டை பண்ணாருன்னா இந்த லெட்டரை வச்சு அவரை மடக்குவேன். அப்போ நீங்க மாட்டிக்கிறதும் மாட்டிக்காததும் அந்த ஆளு கையில தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று, அந்த முருகன் ஹோட்டல் முதலாளிகிட்ட போய் சொல்லுங்க, நாங்கள்லாம் எஸ்பி ஏசி போலீஸ் கீலிஸ் எல்லாம் ஏதேதோ இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தது உங்களுக்கு சரியாக புரியலேன்னு. எங்களில் ஒருத்தர் போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருந்ததை பார்த்ததும் நீங்கள் பயந்துகிட்டு திரும்பிட்டதா கண்டிப்பாக அந்த ஆளுகிட்ட சொல்லணும். என்ன தெரிஞ்சுதா? சரிங்க. ஜெராக்ஸ் கடை எதிரிலேயே இருந்ததால் ராமரத்தினம் போன சுருக்குள் திரும்பி வந்தான். எதுக்கும் இருக்கட்டும்னு 4 காப்பி எடுத்துட்டு வந்த சேது சார். நல்ல வேலை பண்ண ராமு, ஒன்றை நீ வச்சுக்க, மற்றதை எங்கிட்ட கொடு. இந்தாங்க வீரபத்ரன், நீங்கள் கொண்டாந்த ஒரிஜினல் கொண்டுட்டு போய் அந்த ஆளுகிட்ட கொடுங்க. அது சரி, இப்போ எங்கே வேலை செய்கிறீங்க? நம்ம பழைய கம்பெனியிலேருந்து விலகிட்டது தான் உங்களுக்கு தெரியுமே சார். அப்பால இன்னொரு துணி கடையில் கஜக்கோல் போடுற வேலை கிடச்சிச்சு. அத்தையும் விடும்படி ஆகிப்போச்சு. ஏன் அங்கே என்ன தகராறு? கஜக்கோல் போடுற இடத்துல கண்ணக்கோல் வச்சிங்களா என்று சேதுரத்தினம் அவன் காதில் கிசுகிசுத்தான். அவன் பதில் சொல்லாது அசடு வழிய நிற்க, சரி சரி, இனிமே பட்டு இது மாதிரி வேலைக்கெல்லாம் சம்மதிக்காதீங்க. வீரபத்திரன் மூவரையும் நோக்கி பெரிய கும்பிடு ஒன்றை போட்டுவிட்டு அங்கிருந்து தன் சைக்கிளில் விரைந்து சென்றான். மூவரும் உள்ளே வந்தார்கள். தான் மீதி வைத்திருந்த ஆறிப்போன காஃபியை ஒரே மடக்கில் குடித்துவிட்டு ராமரத்தினம் ஆயாசத்துடன் டம்ளரை வைத்தான். பின்னர் மூவரும் நாற்காலியில் உட்கார்ந்தார்கள். நீங்க இருந்தது நல்லதா போச்சு சேது சார். அது சரி, அந்த வீரபத்திரனை எப்போ எதுல இருந்து காப்பாத்தினீங்க? அவனும் நானும் 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு கம்பெனியில தான் வேலை பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு மரக்கடை. அவன் அங்க கேர் டேக்கரா இருந்தான். ராத்திரி வேளையில செம்மர கட்டைகளை லாரியில திருட்டுத்தனமா கடத்திண்டு போய் வித்து பணம் பண்ணிட்டு இருந்தான். இவனோட கூட்டாளி ஏதோ சண்டையால இவனை காட்டி கொடுத்துட்டான். இவன் எங்கிட்ட வந்து அழுதான். வித்த பணத்தை திருப்பி கட்டிட்டா போதும், ஒரு எச்சரிக்கையோட விட்டுவிடலாம்னும் 2-3 வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட்டை பிடிச்சுக்கலாம்னும் நான் சொன்னதை மேலதிகாரி ஒத்துக்கல. ஆனா அந்த அதிகாரி ஒன்றும் யோகியமானவன் இல்லை. இவன் மரம் கடத்தினா. அந்த அதிகாரி டைப்ரைட்டரையே கடத்தினதா அந்த நேரத்தில் எனக்கு வேறு ஒரு ஆள் மூலமா தெரிய வந்தது. இதை நான் வீரபத்ரன் விஷயத்துல ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்த தீர்மானிச்சேன். ஆனா அந்த அதிகாரி ஒன்றும் யோகியமானவன் இல்லை. இவன் மரம் கடத்தினான். அந்த அதிகாரி 2 எலக்ட்ரிக் டைப் ரைட்டர்ஸையே கடத்தினதா அந்த நேரத்தில் எனக்கு வேற ஒரு ஆள் மூலமா தெரிய வந்தது. இதை நான் வீரபத்ரன் விஷயத்துல துருப்பு சீட்டா பயன்படுத்த தீர்மானிச்சேன். வீரபத்ரனை வெறும் எச்சரிக்கையோட விடலேன்னா அவர் செஞ்ச அந்த மோசடி பத்தி வெளியில சொல்லிடுவேன்னு அவனை விட்டே சொல்ல சொன்னேன். அந்த டைப் ரைட்டர்ஸை அவர் வித்த இடம் தனக்கு தெரியும்னும் அந்த நம்பர்களை வச்சு அவரை தன்னால மாட்டி வைக்க முடியும்னும் ஒரு அடி அடிக்க சொன்னேன். ஆனா அதை பணிவான முறையில அவர்கிட்ட சொல்ல சொன்னேன்.
அவனும் சொன்னான். அதனால வெறும் எச்சரிக்கையோட விட்டுட்டார். ஆனா வேற ஏதோ ஃப்ராடு கேஸ்ல மாட்டிண்டு அவருக்கு அதனால வேலை போயிடுத்து. வீரபத்ரன் பண்ணது தப்புதான். நான் தப்புக்கு துணை போகப்பட்டவன் இல்ல. ஆனா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிறதோட மட்டும் இல்லாம கீழ்மட்டத்து ஊழியர்களை நீங்க தண்டிக்கிற அக்கிரமத்தை என்னால சகிக்க முடியல. அதான் அவனுக்கு உதவி பண்ண. மேலும் பற்பல விஷயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்த பின் சேதுரத்தினம் இரவு சாப்பாட்டுக்கு தங்கிக் கொள்ள ரமணி தனது பைக்கில் கிளம்பி போனான். நீங்கெல்லாம் டிஃபன் சாப்பிடுங்கம்மா, நான் குழந்தைய வாங்கிக்கிறேன் என்ற சேதுரத்தினம் கோமதி நீட்டிய குழந்தையை பையுடன் சேர்த்து வாங்கி கொண்டான். ஆனால் குழந்தை கை மாறியதுமே சிணுங்க தொடங்கியது. நாங்க சாப்பிட்டாச்சு. நீங்க 3 பேரும் வாசல்ல நின்னு வந்தவனோட பேசிட்டு இருந்தப்ப சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம். சில வினாடிகளில் குழந்தை அழவும் தொடங்கிற்று. பாரேன், கை மாறினதும் புரிஞ்சுண்டு அழறதே. இதைத்தான் நாங்க மடிச்சூடுன்னு சொல்றது. ஆள் மாறினா அதுகளுக்கு தெரிஞ்சிடும். யாரோட மடிசூட்டில் அது தினமும் அதிக நேரம் இருக்கோ அதுதான் வேணும்னு கேட்கும். இந்த சினுங்களுக்கும் அழுகைக்கும் அதுதான் அர்த்தம். மாலாவை விட அது கோமதி கிட்டத்தான் அதிக நேரம் இருக்கு. அதான். சரி, இந்தாங்க, அழுகையை நிறுத்த மாட்டேங்கிறா, நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க என்ற சேதுரத்தினம் சிரித்து கொண்டே மீண்டும் கோமதியிடமே குழந்தையை கொடுத்தான். அவளும் பொன் சிரிப்புடன் அதை வாங்கி மடியில் கிடத்தி கொண்ட மறு வினாடி ஏதோ மந்திரம் போட்டார் போல குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டது. ஆமா, நானும் பார்க்குறேன், அன்னைக்கே சொல்லணும்னு. அது என்ன நீங்க கோமதியை போய் வாங்க போங்கன்னு பேசுறீங்க? அவ சின்ன பொண்ணுங்க, 20 வயசு தான் ஆறது என்ற பருவதத்தை, நீங்க கூட தான் வயசுல பெரியவங்க, எங்க அம்மா வயசுல இருக்கீங்க. நீங்க மட்டும் நீங்க வாங்கன்னு என்னோட பேசலாமா என்று சேதுரத்தினம் அவளை மடக்கினான். அது வேற இது வேற. பர்வதத்தால் உரிய பதிலை சொல்ல முடியவில்லை. என்ன இருந்தாலும் அசல் வீட்டு ஆம்பளைகள் வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மரியாதையாத்தான் பேசணும் என்ற சில நொடிகள் கழித்து சமாளித்தாள். அப்ப நான் அசல் வீட்டு ஆம்பளையா? நான் இந்த குடும்பத்து ஆள் மாதிரி இல்ல கள்ளம் இல்லாம உங்களோட பழகிட்டு இருக்க என்ற சேதுரத்தினம் தொடரவும் பர்வதம் திரு திருவென்று விழித்தாள். சேது சார்கிட்ட நல்லா மாட்டிண்டியா என்று ராமரத்தினம் சிரித்தான். என்னதான் இருந்தாலும் நான் உங்களை நீ போட்டு பேசுறதெல்லாம் முறையா இருக்காதுங்க. சரி, அப்படின்னா நான் கோமதியை நீ போட்டு பேசுறது முறையா இருக்காது. அவர்களது வாக்குவாதம் அத்துடன் நின்றது. சற்று பொறுத்து, யாரு வந்திருந்தாங்க ராஜா என்று பர்வதம் குரல் கொடுக்க, எங்க கம்பெனில இருந்துமா, வேலைக்கு வர சொல்லித்தான், முடியாதுன்னுட்டேன். ஏன் வீண் வம்புமா என்று ராமரத்தினம் பதில் சொன்னான். ஆமாம்ப்பா, வேண்டாம். எங்கடா போயிருந்த, பதைக்கிறவே இல்ல என்றவாறு கூப்பிடு மணியை அழுத்திய ரமணிக்கு கணேசன் கதவு திறந்தார். ராமரத்தினத்தோட வீட்டுக்கு தான்ப்பா, அந்த பொண்ணு மாலாவை பார்த்து அவகிட்ட நேர்ல பேசலாம்னு போயிருந்தேன்ப்பா. அட வெக்கங்கெட்ட பயல, பெத்த தகப்பன்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு கூச்சமா இல்ல என்றவாறு அவர் அவன் உள்ளே வந்ததும் கதவை சாத்தினார். கூடத்தில் அரிவாள் மனைக்கு முன் அமர்ந்து கரிகாய் அறிந்து கொண்டிருந்த சமையல்காரர் வேலுமணி நாசுக்காக அப்பால் நகர்ந்து சென்றார். இதுல என்னப்பா கூச்சமும் நாச்சமும் வேண்டி கிடக்கு? எதுக்கு கூச்சப்படணுமோ அதுக்குத்தான்ப்பா கூச்சப்படணும். வரதட்சணை வாங்குறதுக்கு கூசணும், பெத்த பிள்ளையை இது மாதிரி விற்கிறதுக்கு கூச்சப்படணும், ஏழை பாழிகளை ஏமாத்துறதுக்கு கூச்சப்படணும், பிடிச்ச பொண்ணுகிட்ட உனக்கும் இஷ்டமானு கேட்கறதுக்கு எதுக்குப்பா கூசணும்? கணேசன் வாய் அடைத்து போனார். இங்க வாடா என்ற தமது அறைக்குள் நுழைந்த அவரை அவன் காலணிகளை உதறிய பின் தொடர்ந்து சென்றான். மேசை அருகே இருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவர், உட்காருடா என்றார். என்னப்பா பேச போறீங்க? உங்க பழைய பல்லவி பாட போறீங்க அதானே என்ற வினவியவாறு அவனும் அவர் எதிரில் அமர்ந்தான். இவ்வளவு பெரிய விஷயத்துல பெத்த தகப்பனுக்கு எதிரா ஒரு முடிவு எடுத்திருக்கையேடா, இது நியாயமா? அதையே தான்ப்பா நானும் கேட்குறேன். கல்யாணம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். பெத்த ஒரே மகனுக்கு விரோதமா அவனோட சொந்த விஷயத்துல நீங்க தலையிட்டு உங்க முடிவை அவன் மேல திணிக்க பார்க்கறது மட்டும் நியாயமாப்பா? அப்பா உன்னை வளர்த்து படிக்க வச்சு உனக்கு நோய் நொடின்னு வந்தா கவனிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்திலேயும் அமர வைக்கிறதுக்கு மட்டும்தான் அப்பனா? மற்றதுக்கெல்லாம் இல்லையா? அதுக்கெல்லாம் நன்றி கடனா நானும் உங்களுக்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஒழுங்கா செய்வேன்பா. உங்களுக்கு ஒரு நோய் நொடின்னு வந்தா நானும் கவனிப்பேன். ஏற்கனவே நானும் செஞ்சிருக்கேன். சொல்லி காட்ட வேண்டாமேன்னு பார்த்தேன். சொல்ல வைக்கிறீங்க. கடைசி வரைக்கும் உங்களை என்னோட வச்சு காப்பாத்துவேன். அதான் எவளையோ இழுத்துண்டு கிளம்புறதா இருக்கியாக்கும். அவ இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதை நானா அனுமதிக்க முடியாது. என் விருப்பத்துக்கு விரோதமா உன் இஷ்டப்படி அந்த
கிரிசை கெட்ட டேஷை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா இப்பவே நீ இந்த இடத்த விட்டு போயிடு. வாய்க்கு வந்தது எல்லாம் துப்பாதீங்கப்பா, மரியாதை கெட்டு போயிடும் என்ற ரமணி முகம் சிவந்து எழுந்து நின்றான். மேசை விளிம்பில் பதிந்திருந்த அவன் கைகளின் விரல்கள் அதிர்ந்து கொண்டிருந்தன. மரியாதை கெட்டுறதுக்கு இன்னும் என்னடா இருக்கு, போடா வெளியே. ரமணி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் எழுந்து கொண்டான். தன் அறைக்கு போனான். ஒரு பெரிய பெட்டியில் தன் துணிமணிகள், இன்னொன்றில் மற்ற அத்தியாவசிய பொருள்கள் ஆகியவற்றை எடுத்து கொண்டான். தன் அறையை விட்டு வெளியே வந்தபோது சமையல்காரர் வேலுமணி, ரமணி என்னப்பா இது, அவர்தான் ஏதோ ஆதங்கத்தில் இப்படி பேசுறாருனா நீ படிச்ச பிள்ளை, இப்படி எடுத்தேன் கவத்தேன்னு நடந்துக்கலாமா என்றார். அவரும் தான் படிச்சிருக்கார், டபுள் கிராஜுவேட், என்ன பிரயோஜனம், வெறும் வெத்து வேட்டு. வேலுமணி தன் குரலை தணித்து கொண்டார். கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பிடிவாதமாயும் அதே நேரத்தில் அப்பா கிட்ட மரியாதையாயும் நீ இருந்தா அவர் தானே வழிக்கு வந்துருவார். கல்லுல இருந்து நார் உரிக்கிற கதைதான். போப்போ, உன் ரூமுக்கு போப்பா என்ற வேலுமணி அவன் கையில் வைத்து கொண்டிருந்த பெட்டிகளை பிடுங்கினார். தன் அறைக்குள் நுழைந்த அவனுக்கு பின்னாலேயே போய் அந்த பெட்டிகளை கீழே வைத்துவிட்டு, அவர் கோபத்துல சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது ரமணி, அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க கூடாதுப்பா என்றார். நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற பொண்ணை டேஷ்ன்னு சொன்னார், அதையெல்லாம் நான் சகிச்சுக்கணுமா அண்ணா? கடவுளே, அப்படியா சொன்னாரு? ஆமா, வெளியே போடான்னு சொன்னார். அதை எதுக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்னதை எடுத்துக்கிற? தன்னோட ரூம்ல இருந்து வெளியில போக சொன்னார், அவ்வளவுதான். உன்னை விட்டுட்டு அவரால் ஒரு நாள் இருக்க முடியுமாப்பா? சரி, ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணை டேஷ்னு சொல்லலாமா அண்ணா? தப்புதான், அவர் அப்படி சொன்னது என் காதல விழலை. அதை பத்தி நானும் அவர்கிட்ட சொல்றேன். அவர் அப்படி சொல்லி இருக்க கூடாதுன்னு தான். உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் இப்ப சத்தியமா வெளியில போகல. ஆனா இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் அவதூறா பேசினார்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஆமா, சொல்லிட்டேன். சரி, காப்பி கொண்டு வரட்டுமா? அப்பா குடிச்சாச்சா? இல்ல, நீ வர்றதுக்குத்தான் காத்துட்டு இருந்தார். நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போயிருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு ராஜாவை நீங்க தான் பார்த்துருக்கீங்களே, அவனோட தங்கையைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அவங்க வீட்டில் டிஃபன் காஃபி ஆயிடுத்து, அப்பாவுக்கு மட்டும் கலந்து கொடுங்கோ. வேலுமணி காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு கணேசனின் அறைக்கு போனார். கதவை தள்ளி திறந்தவர் திடுக்கிட்டு போனார். கணேசன் மல்லாந்து கிடந்த நிலையில் நின்று அவர் மயக்கமுற்று விழுந்திருக்க வேண்டும் என்று வேலுமணி நினைத்தார். ரமணியே, ரமணி என்று கூவிக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தார். என்னண்ணா, என்னாச்சு என்று கேட்டவாறு ரமணி தன் அறையில் நின்று வெளிப்பட்டான். உங்க அப்பா மயக்க மாட்டாருன்னு தோணுது, மல்லாந்து கிடக்காரு, தண்ணி எடுத்துட்டு வாங்கண்ணா என்று சொல்லிவிட்டு ரமணி பதற்றத்துடன் ஓடினான். அவன் போன போது அவர் ஒரு கழித்து படுத்திருந்தார். வேலுமணி சொன்னது போல் மல்லாந்து கிடக்கவில்லை. அவன் அப்படியே நின்றான். கண்களை லேசாய் திறந்துவிட்டு அவர் மூடிக்கொண்டது அவனுக்கு தெரிந்தது. கால்களும் சற்றே அசைந்தது. அந்த ஒரு கழித்ததால் என்பது புரிந்தது. அவன் அவருக்கு அருகே போகாமல் அப்படியே நின்றான். ஒரு ஏனத்தில் குளிர் நீருடன் அங்கு விரைந்து வந்த வேலுமணியும் அவர் மல்லாந்து கிடக்காதது கண்டு சற்றே வியந்தார். இருப்பினும், என்ன ரமணி, இந்தா தண்ணீர், அப்பா முகத்துல தெளி. தேவையில்லைண்ணா, என்னை பயமுறுத்துறதுக்காக போடுற வேஷமாக்கும் என்றான். பிறகு எதுவும் பேசாது தனது அறைக்கு போய் உட்கார்ந்தான். ரமணி தம் காதருகே சொன்னது கணேசனின் காதில் விழுந்திருக்குமா என்பது பற்றி வேலுமணியால் உறுதியான முடிவுக்கு வர முடியவில்லை. ஆனால் முதலில் சொன்ன, இது ஒன்று நிஜமான மயக்கம் இல்லைன்னா, என்னை பயமுறுத்துறதுக்காக போடுற வேஷமாக்கும் என்ற குரலை தணிக்காமல் அதன் வழக்கமான சுருதியில் சொன்னது கண்டிப்பாக அவரது காதில் விழுந்தே இருக்கும் என்று வேலுமணி நினைத்தார். அவரும் ஏற்கனவே அப்படித்தான் யோகித்திருந்தார். மல்லாந்து கிடந்தவர் ஒரு கழித்த நிலைக்கு திரும்பியது எவ்வாறு எனும் கேள்வி அவரையும் அலை கழித்து கொண்டிருந்தது. முழு மயக்கம் என்றால் அப்படியே தானே கிடப்பார்கள், விழுந்து கிடக்கும் நிலை மாறுமா என்றுதான் அவரும் எண்ணினார். ரமணியும் தன்னை போன்றே யூகித்தது கண்டு அவர் வியப்புறவில்லை. தன் அறைக்கு போய் உட்கார்ந்த ரமணியினுள் எரிச்சல், கசப்பு, சிரிப்பு எல்லாம் ஒரு சேர உற்பத்தியாயின. எப்படியாவது தன்னை பணிய வைக்கும் முயற்சியில் அவர் முனைப்பாக ஈடுபட்டிருந்தது கண்டு அவனுள் தாங்க முடியாத சினமும் வெறுப்பும் கூட கிளர்ந்தன. என்ன பெற்றோர்கள், குழந்தைகள் என்ன அடிமைகளா? பெற்று வளர்த்து கல்வி கற்பித்த செயல்களுக்காக ஒரு மகன் தன் திருமண விஷயத்தில் கூட அவர்கள் சொற்படிதான் நடக்க வேண்டுமா? குழந்தைகள் என்ன கொத்தடிமைகளா? அவன் மெதுவாக வெளியே வந்தான். தன் அப்பாவின் அறை நோக்கி சென்றான்.
எட்டி பார்த்தான். கணேசன் தரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். வேலுமணி அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்தார். என்ன இப்படி திடீர்னு விழுந்துட்டீங்க என்று வினவிய வேலுமணிக்கு தாங்க முடியாத அதிர்ச்சிதான். நெஞ்சு திடீர்னு வலிச்சது. அதான் நீதான் கேட்டுண்டு இருந்தையே வேலுமணி. உனக்கு தெரியாத இல்ல தெரியக்கூடாத என்ன ரகசியம் இருக்கு இந்த குடும்பத்துல? ரமணி அந்த அவனோட ஃப்ரெண்ட் இருக்கானே ராஜான்னு ஒருத்தன், அவனோட தங்கையை கல்யாணம் பண்ணிக்கணுமா. சோத்துக்கே லாட்டரி அடிக்கிற குடும்பம் அது. அவங்களோட நான் சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரி அந்தஸ்துல இருக்கிறவன் எவனாவது சம்மதிப்பானா? நீயே சொல்லு. தான் அறை வாசலில் நிற்பதை பார்த்த பிறகே அவர் அப்படி அங்கலாய்த்திருக்க வேண்டும் என்பதை ரமணி யோகித்தான். வேலுமணி பதில் சொல்லாமல் இருந்தான். என்ன பேசாம இருக்க? நீயும் அவனோட கட்சியா? நான் சொல்றேனேன்னு நீங்க கோவிச்சுக்க கூடாது. ரமணி இந்த காலத்து பிள்ளை. எத்தனையோ குடும்பங்கள்ல இப்பெல்லாம் சின்னவங்க இஷ்டப்படிதான் அவங்க கல்யாணம் நடக்குது. இல்லைன்னா அவங்க அம்மாவுமாச்சு அப்பாவுமாச்சுன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ரமணி அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளை. தன் அம்மா உயிரோடு இருந்தா தனக்கு பரிஞ்சு பேசுவாங்களேன்னு அவனுக்கு ஒரு நினைப்பு வரக்கூடும். உங்களுக்கும் அவனை விட்டா வேற யாருமே இல்லை. நீங்க தான் விட்டு கொடுக்கணும் ஐயா. ரொம்ப பேசுற நீ வேலுமணி. மன்னிச்சுக்கங்க ஐயா. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். உங்க நன்மையை மனசுல வச்சுண்டு தான் ஏன் மனசுல இருக்கிறதை உங்களுக்கு சொன்னேன். நீங்க உங்க ரூம்ல இருந்ததால கவனிக்கல. வெளியே போடான்னு நீங்க கத்தினதும் ரமணி தன்னோட ரூமுக்கு வந்து 2 பெரிய பெட்டியில துணிமணிகளை எல்லாம் திணிச்சுண்டு கிளம்பிட்டான். நான் தான் அவனுக்கு புத்திமதி சொல்லி தடுத்து நிறுத்தினேன். கொஞ்சம் பொறுமையா இருப்பான்னு எடுத்து சொன்னேன். பெட்டிகளை எடுத்துட்டு அவன் கிளம்பினதெல்லாம் சும்மா டிராமா. என் காதுல பூ சுத்துற வேலை. இந்த பாசாங்குக்கெல்லாம் ஏமாறப்பட்டவன் நான் இல்லை. அதற்கு மேல் மௌனமாய் நின்று கொண்டிருக்க ரமணியால் முடியவில்லை. யாருப்பா பாசாங்கு பண்றது? நீங்களா நானா? மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி பாசாங்கு பண்ணா நான் பயந்து போய் மசிஞ்சிடுவேன்னு நீங்க தான் டிராமா போட்டீங்க. மல்லாந்து கிடந்த ஆளு திடீர்னு ஒரு கழிச்சுண்டு அரை கண்ணை திறந்து யாரேனும் வராங்களான்னு நோட்டம் விட்டத நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். நான் உள்ளே நுழைஞ்சுட்டு இருந்ததை பார்த்ததும் மறுபடியும் மல்லாந்துக்காம ஒரு கழிச்சமேனிக்கே இருந்துட்டீங்க. நீங்க தான் என் காதுல பூ சுத்த பாக்குறீங்க என்று தான் யோகித்தது சரியாய்த்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் ரமணி ஒரு போடு போட்டான். அவனை எரிச்சலுடன் நோக்கியபடி அவன் பேசியதை செவிமடுத்து கொண்டிருந்த கணேசனின் விழிகள் கனம் போல் தாழ்ந்து பின்னர் சமாளித்து நிமிர்ந்தன. யாரா காதுல பூ சுத்த பாக்குறது? என்னமோ பெருசா வீட்டை விட்டே கிளம்பி போயிட போறவ மாதிரி டிராமா போட்டது நீதான்டா. கிளம்பினவன் வெளியேற வேண்டியது தானடா. என்னமோ வேலுமணி சொன்னானா, இவன் உடனே அவன் பேச்ச கேட்டுண்டு போகாம இருந்துட்டானா. வேலுமணி பதறிப்போய், ஐயா ஐயா, வாயறியாம வார்த்தையை விடாதீங்க, கொஞ்சம் நிதானமா பேசுங்க ஐயா என்று அவரை எச்சரிக்கும் துணியில் குறுக்கிட்டார். முகம் கருத்து போன ரமணி திரும்பி தன் அறை நோக்கி நடந்தான். 2 பெட்டிகளையும் தூக்கி கொண்டான். பின்னர் வெளியே வந்தான். வேலுமணி மீண்டும் பதற்றத்துடன் ரமணியை எதிர்கொண்டார். வேண்டா ரமணி, உன்னோட அப்பா தானே பேசினாரு. அதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு ரோசன்? போப்பா உள்ள. இல்லைண்ணா, இதுக்கு மேலே என்னால் சகிச்சுக்க முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்க இருக்கிற நல்ல பொண்ணை டேஷ்னு வாய் கூசாம சொல்றார். உங்க காதுல விழுந்ததோ என்னமோ. உடனேயே நான் கிளம்பி இருக்கணும். பொறுத்துண்ட. வெளியே போடான்னதும் தான் கிளம்பின. நீங்க தான் தடுத்துட்டீங்க என்றவன் கணேசனின் அறை வாசலுக்கு வந்து நின்றான். கணேசன் இதற்குள் எழுந்து நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். நீங்க எனக்காக பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் வரேன் என்று அவனை கண்கள் கலங்க பார்த்த அவர், வராதடா போ என்றார். ஐயா ஐயா, பெத்த பிள்ளையை பார்த்து உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க ஐயா என்ற வேலுமணி அவரை நோக்கி கும்பிட்டார். கணேசன் முகத்தை திருப்பி கொண்டார். ரமணி மேற்கொண்டு எதுவும் பேசாது விரைவாக நகர்ந்தான். வேலுமணி அவனுக்கு முன்னால் போய் நின்று அவனை மறித்தார். வேண்டாம் ரமணி, சொன்ன கேளுப்பா. வழி விடுங்கண்ணா, நான் வரேன். நீங்க வராதேன்னு சொல்ல மாட்டீங்க தானே என்று கசப்புடன் சிரித்துவிட்டு அவன் காலணிகளை அணிந்து கொண்டு படி இறங்கினான். பெட்டிகளை வெளியே நிறுத்தியிருந்த பைக்கின் முன்புறம் ஒன்றும் பின்புறம் ஒன்றுமாக நிறுத்தி கொண்டு அதில் ஏறி பறந்தான். வேலுமணி கண்ணீருடன் கடவுளே என்று முனகிவிட்டு வீட்டினுள் நுழைந்தார். அழைப்பு மணி ஒலித்ததும் சேது ரத்தினம் தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு எழுந்து போய் கதவை திறந்தான். வெளியே கையில் 2 பெரிய பெட்டிகளுடன் நின்று கொண்டிருந்த ரமணியை பார்த்ததும் வியப்பும் கேள்விக்குறியுமாய், வாங்க வாங்க என்று பொன் சிரிப்புடன் வரவேற்றுவிட்டு கதவை முழுவதுமாய் திறந்தான். திடீர் விருந்தாளியா? முன்கூட்டி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன்.
என்று கூறிய பின் பெட்டிகளை தரையில் வைத்துவிட்டு காலணிகளை கழற்றிய ரமணி, ஒன்றும் புரியல என்றான். உள்ள வாங்க, உட்கார்ந்து விவரமாய் பேசுவோம் என்றவாறு ஒரு பெட்டியை தூக்கி கொண்ட சேதுரத்தினம் மற்றதையும் எடுக்க குனிந்த போது தடுத்துவிட்டு அதை தான் எடுத்துக்கொண்ட ரமணி அவனை பின்தொடர்ந்து உள்ளே போனான். சேதுரத்தினத்துக்கு அவனது திடீர் வருகையின் பின்னணி ஓரளவுக்கு புரியவே செய்தது. இருவரும் பெட்டிகளை கூடத்து சுவரோரம் வைத்துவிட்டு சோஃபாவில் அருகருகே அமர்ந்தார்கள். வீட்டை விட்டு வெளியே போடான்னாரு எங்க அப்பா. கிளம்பி வந்துட்டேன். முதல்ல வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனேன். அவன் ஊர்ல இல்லை. வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு அவனோட அண்ணன் சொன்னார். அவரோட அண்ணனோட எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்லை. அதான் இங்கே வந்துட்டேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும் போதும். நாளைக்கே ஒரு லாட்ஜில் போய் இருந்துக்குவேன் என்று ரமணி விவரித்தான். நீங்க பெர்மனண்ட்டாவே என்னோட தங்கலாம். ரமணி, நான் மட்டும்தானே இருக்கேன் இங்க. எனக்கு கம்பெனியும் ஆச்சு. ராமுவோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தான். தவிர அவங்க வீட்டு வருங்கால மாப்பிள்ளையுமாச்சே நீங்க. தேங்க்ஸ். அப்பாவோட என்ன சண்டைன்னு கேட்கலையே நீங்க என்ற பின் ரமணி நடந்ததை அவனுக்கு விவரித்தான். குழந்தைகளோட கல்யாண விஷயத்துல ஏன் தான் இந்த பெரியவங்க இப்படி தலையிடுறாங்களோ தெரியல. அதுலேயும் நம்ம நாட்டில் இந்த தலையீடு ரொம்ப ஜாஸ்தி. நீங்க சொல்றது சரிதான் ரமணி. சில குடும்பங்கள்ல இளைஞர்களால பெரியவங்களை மீற முடியாம போயிடுறது. இதனால எத்தனை மனமுறிவுகள், தற்கொலைகள். தற்கொலை பண்ணிக்கிறது முட்டாள்தனம்தான். ஆனா அந்த அளவுக்கு அவங்க எண்ணம் தீவிரமா இருக்குன்றதை புரிஞ்சுக்காம பெரியவங்க தங்களோட விருப்பத்தை அவங்க மேல திணிக்கிறதுனால தானே இந்த கொடுமை ஏற்படுறது. அப்புறம் லபோ திபோன்னு அடிச்சுட்னாப்ல ஆச்சா. இத்தனைக்கும் என்னோட விஷயத்துல ஜாதி வித்தியாசமெல்லாம் இல்லை. அவங்க ஏழைங்கன்றது தான் எங்க அப்பாவை உறுத்துது. ஏந்தா இப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிறாங்களோ. மனுஷங்க லட்ச லட்சமா சேர்த்து வச்சிருந்தாலும் மேல மேல எல்லாருக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற ஆசைதான் ஏற்படுதே ஒழிய திருப்தின்றதே இல்லை. ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தா புண்ணியம் தானே என்ற நல்ல எண்ணமும் பணக்காரங்களுக்கு வர்றதே இல்லை. நீங்க சாப்பிடணும் இல்லையா? வெளியே போலாமா? நான் ராமு வீட்டில் சாப்பிட்டாச்சு. உங்களோட துணைக்கு வர்றேன். இல்லை மிஸ்டர் சேதுரத்தினம், நான் வர்ற வழியிலேயே ஹோட்டல் சாப்பாட்டை முடிச்சுண்டாச்சு. நீங்க என்னை மிஸ்டர் போட்டெல்லாம் பேச வேண்டாம். ராமு சொல்றாப்ல. சேதுன்னு சொன்னா போதும். அவனே என்னை சேது சார்னு தான் சொல்றான். அந்த சார் வேண்டாமேன்னு சொல்லணும். ராமுவை நாங்கெல்லாம் அவனோட வெட்டு பேரை வச்சு ராஜான்னு தான் கூப்பிடுறது. தெரியும். இருவரிடையேயும் சில நொடிகளுக்கு மௌனம் கவிந்தது. அப்போ உங்க அப்பா தானா இறங்கி வந்து வெளியே போடான்னுட்டாரே, அப்புறம் எப்படி நானா போய் நிற்கிறது? எனக்கு ரோஷம் மானம் இருக்குல்ல. ஆனா ஒன்று, அவர் சம்மதிக்கிற வரைக்கும் காத்துண்டு இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம். ஆனா 2 வருஷத்துக்கு மேலே எல்லாம் ஆற போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, அவர் தான் வீட்டை விட்டு வெளியே போடான்னுட்டாரே, அப்புறம் எப்படி நானா போய் நிற்கிறது? எனக்கும் ரோஷம் மானம் இருக்குல்ல. ஆனா ஒன்று, அவர் சம்மதிக்கிற வரைக்கும் காத்துண்டு இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம். ஆனா 2 வருஷத்துக்கு மேலே எல்லாம் ஆற போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க முடிவை எனக்கு பிடிச்சிருக்கு ரமணி. கொஞ்ச நாள் கழிச்சு நான் வேணா அவரை சந்திச்சு பேசி பார்க்குறேன். 1 வருஷமாவது. ஆனா பிற்பாடு அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற சமையல்காரர் வேலுமணியோட நான் டெலிஃபோனில் பேசுவேன். சின்ன வயசுல இருந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் அவர் இருந்துருக்கார். என்னதான் இருந்தாலும் என்னோட அப்பாவாச்சே. அவர் எப்படி வேணும்னாலும் என் மேலே வெறுப்பை உமிழட்டும். எப்படி இருக்காரு என்னன்னெல்லாம் அப்பப்போ விசாரிக்கணும் இல்லையா? அதுக்குத்தான் டெலிஃபோனில் தொடர்பு வச்சுக்கலாம்னு. நல்லது தான். உங்கள் பாசமுள்ள மனசுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். எங்கள் அப்பாவுக்கு மட்டும் பாசம் இல்லையா என்ன? பணத்தாசையும் பிள்ளை மேலே இருக்கிற பொசசிவ்னஸும் அவரோட கண்ணை மறைக்குது. சரியா சொன்னீங்க. கொஞ்ச நேரம் மேலும் பொதுவாய் பேசி கொண்டிருந்த பின் இருவரும் படுத்து கொண்டார்கள். நள்ளிரவு வரையில் ரமணிக்கே தூக்கம் வரவே இல்லை. சேதுரத்தினம் வழக்கம் போல் அலாரம் இல்லாமலே 5:30 மணிக்கு எழுந்து கொண்டு காலை கடன்களை முடித்த பின் காஃபி போட்டான். ரமணி கண் விழித்த போது 6:30 மணி ஆகிவிட்டது. மேசை அருகே அமர்ந்து காஃபி குடித்த போது, நீங்களே தினமும் காஃபி போட்டுப்பீங்களா என்று ரமணி சேதுரத்தினத்தை விசாரித்தான். ஆமா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் நானே பண்ணிடுவேன். இட்லி அல்லது தோசை, சில சமயம் பம்பாய் ரவை அல்லது கோதுமை ரவை உப்மா. வெங்காயம் போட்டுத்தான் பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்து சமையல் பண்ணி பழக்கம். ராத்திரி மட்டும் ஹோட்டலில் டிஃபன்.
அப்படி முருகன் ஹோட்டலுக்கு போனப்பதான் ராமரத்தினத்தோட பழக்கம் ஏற்பட்டது. ஆமா, நீங்க உங்க வீட்ல இருந்து வெளியேறி விட்ட விஷயம் ராமுவுக்கு, ஐ மீன் ராஜாவுக்கு இன்னும் தெரியாது இல்லையா? என்று சேதுரத்தினம் அவனை வினவினான். நேத்து சாயந்தரத்துக்கு அப்புறம் தானே அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இனிமே தான் சொல்லணும். அவங்க அம்மா பயப்படுவாங்க. தன்னோட பொண்ணு மேல வச்ச ஆசையால தானே இப்படி ஆச்சுன்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வேலுமணி போடுற காஃபி மாதிரி. நான் காலையிலேயே குளிச்சாச்சு. தெரியுது. நெத்தியில விபூதியையும் பாத்ரூம்ல உங்க துணிகளையும் பார்த்ததுமே நினைச்சேன். எதுக்கு சொன்னேன்னா, நீங்களும் உங்க சௌகரியம் போல குளிச்சுடலாம். வெந்நீர் வேணும்னா ஹீட்டர் போட்டுக்கலாம். பச்சை தண்ணி தான் பழக்கம். என்ன சமையல் பண்ண போறீங்க? ரொம்ப ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ரசம் இல்லைன்னா சாம்பார் ஏதாவது ஒன்று தான். இன்னைக்கு தக்காளி ரசம், கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு கறி அவ்வளவுதான். தயிர் சாதத்துக்கு பூண்டு, ஆவக்காய், எலுமிச்சங்காய், ஊறுகாய்கள் வாங்கி வச்சிருக்கேன். போதும் தானே? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.